வீவர்ஸ் பாண்டிய ஸ்டோர் டுடே எபிசோட். இந்த இடத்துல மயிலும் சரவணனும் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. மயில் இருந்துட்டு, மாமா என்னால் இங்கே இருக்கவே முடியல, அசிங்கமாக இருக்குன்றாங்க. எல்லாரும் நம்மள ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்டா இங்கே சென்னைக்கு வந்தோன்ற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு கோவமாக பெட்டியை தூக்கிட்டு வெளியே வந்துடுறாங்க. மயிலுக்கு என்ன மயில் பண்ணிட்டு இருக்கா, கொஞ்சம் பொறுமையாக இருந்துவாங்க. எவ்வளோ பொறுமையாக இருக்கிறது மாமானுவாங்க. எல்லாரும் நம்மளதான் பார்த்துட்டு இருக்காங்க தெரியுதுல்ல அப்படின்ற மாதிரி மயில் அப்படியே ஓவராக சீனை போட்டு அழுதுட்டு இருக்காங்க. உடனே சரவணனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. ஒரு பக்கம் ரொம்பவே வருத்தத்தில் இருப்பாங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி கதிர் கால் பண்ணுறாங்க. சொல்லிடானுவாங்க, அண்ணன் என்னுடைய அக்கௌண்ட்டுக்கு பணம் வந்துருச்சு பார்க்கலையானுவாங்க. நீ எப்படி ரெடி பண்ணி சொல்லிட்டு அண்ணன் அதை பற்றி எல்லாம் யோசிக்காது சரியா, நீ ஹாப்பியாக என்ஜாய் பண்ணணும்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுறாங்க. அதுக்கப்புறமா அக்கௌண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா அதை கட்டிட்டு மேலே ரூமுக்கு போயிடுறாங்க. அதுக்கப்புறமா ரூமுக்கு போனது இது மாதிரி செந்தில் கால் பண்ணுறாங்க. சொல்லுண்ணேன், பணத்தை எப்படி ரெடி பண்ணி அனுப்புறீங்க, அதை பற்றி யோசிக்காதீங்க, 3 நாள் நீ யாரும் நான் யாரோ, நீ ஃபஸ்ட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வான்னு சொல்லிட்டு செந்திலும் ஃபோன் வச்சுறாங்க. என் தம்பிங்க இப்படியெல்லாம் பணத்தை ரெடி பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க, அதை நினைக்கும் போதே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. என்னால் அவங்களுக்கும் கஷ்டத்தை கொடுத்த எப்படி ரெடி பண்ணாங்கன்னு வேறு தெரியலன்ட்டு சரணை புலம்பிட்டு இருக்காங்க. அப்புறம் மயில் வெளியே அவங்களுடைய அம்மா கால் பண்ணுறாங்க. சொல்லிட்டு மயில போயிட்டீங்களா, ஓமா வந்துட்டோம், அவங்க தம்பி இந்த அம்மா பணத்தை ரெடி பண்ணி கொடுத்தாங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நீ எதே கஷ்டப்படுற அம்மா, என்னால தானம்மா இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, அப்போ கஷ்டப்படாது வேறு என்னம்மா பண்ணுறது, பாவம் அவங்க என்ன நினச்சிருப்பாங்க என்னை பற்றினுவாங்க. அதெல்லாம் ஒன்றும் நினச்சிருக்க மாட்டாங்க, அதை பற்றி எல்லாம் நீ யோசிச்சுட்டு இருக்காதுன்னு வாங்க. அம்மா எப்படிம்மா கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாத இப்படி பேசுகிற நீன்னு வாங்க. மயில் அப்படிதான் நான் பேசுவேன்றாங்க. இங்கே பாரு, அதை பற்றியெல்லாம் யோசிக்காது, சந்தோஷமாக இருக்கிற வழியை பாருங்கள், நீங்கள் அதுக்காக தானே போனீங்க, அதை விட்டுட்டு இதை பற்றியே யோசிச்சுட்டு இருக்காதீங்க சரியான்றாங்க. அதெல்லாம் எதுவும் நடந்துருச்சு வீடு பார்த்துக்கலாம் அப்படின்வாங்க. அப்புறமா மயில் போகிறாங்க. மாமா ஏதோ தெரியாது நடந்துருச்சு மாமா, ஏன்னா நான் ஒரு நாள் இது மாதிரி சென்னையெல்லாம் பார்த்தது இல்லை, அந்த ஒரு ஆர்வத்தில் எல்லாமே மொத்தமாக சேர்த்தி 5,000 நினச்சேன், ஆனால் மொத்தமாக சேர்த்தி 20,000 நான் நினைக்கல மாமா, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்ட்டு எல்லாம் ஃபீல் பண்ணுறாங்க. தப்பு பண்ணிட்டு இருந்தான், ஆனால் அதுக்காக இப்படி இருக்காது, இந்த இடத்துல நம்ம சந்தோஷமாக இருக்கணும் மாமா, தேவையில்லாத விஷயங்களை யோசிச்சு நாமளும் இந்த இடத்துல ஃபீல் பண்ணக்கூடாது இல்லையா அப்படின்றாங்க. சரி மயில் அப்படின்றாங்க. என்னை மன்னிச்சிருங்க மாமா, பண்ண தப்பு தான் அப்படின்ட்டுலாம் மனசார மன்னிப்பு கேட்குறாங்க. சரி அதெல்லாம் ஒன்றும் இல்லை விடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பார்த்தீங்கன்னா இந்த சரி கட்டிக்கிற மாதிரி இது ஒன்று நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி 2 பேரும் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த குமாருக்கு இது மாதிரி மேரேஜ்க்கான எல்லா வேலைகளும் நடந்துட்டு இருக்கும். இது மாதிரி பேங்க்கில் நகை வச்சுட்டு வந்தோம்ல, அதை எடுத்துகிட்டு வரணும், அது குமாருக்கு எடுத்துகிட்டு வர சொல்கிறேன் அப்படின்வாங்க. இல்லை நாங்கள் வேண்டாம் நாங்களே எடுத்துகிட்டு வரோம் அப்படின்ற மாதிரி வீட்டில் இருக்கிற லேடிங்கெல்லாம் சொல்கிறாங்க. சரி எடுத்துகிட்டு வந்துருங்கன்னுவாங்க. எப்போ தான் இந்த விஷயத்த சொல்ல போகிறேன்னா ஒன்றும் தப்பு பண்ணலையாதான்றாங்க. தப்பு பண்ணாதான் பயப்படணும், பார்த்துக்கலாம், எப்படி நகை பற்றி நான் உங்ககிட்ட சொல்கிறதுன்னு ஒன்றும் புரியலன்ட்டு வீட்டில் இருக்கிற எல்லாருமே பயத்தோடையே இருக்காங்க. வீட்டில் இருக்கிறவங்க என்னைக்கு மாட்ட போகிறாங்க, எப்படி இந்த பிரச்சனைகளெல்லாம் அவங்க சமாளிக்க போகிறாங்கன்ட்டு அடுத்தடுத்து வரக்கூடிய பிரமோவில் வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.